பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 121 சங்கீதம் 3வது வசனத்திலே நான் பார்க்கிறோம். உன் காலை தள்ளாட ஒட்டார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் பார்க்கிறோம், உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். 2 காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை தள்ளாட விட மாட்டார், நம்மை தாங்கிக் கொள்ளுவார். 2வது, நம்மை காக்கிறவர், அவர் உறங்கார். அப்போ இரவும் பகலும் ஆண்டவர் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரியா? இந்த நாளிலும் இவ்விதமாய் நம்மை நடத்துகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை இப்படி நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய காலை தள்ளாட விடாதபடி நம்மை உறுதிப்படுத்துகிறவர், நம்முடைய வாழ்வை நிலைப்படுத்துகிறவர். அது மாத்திரமல்ல, நம்மை காக்கிறவர். வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், ஆபத்துகள், தீமைகளுக்கு விலக்கி நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு உங்களை விதமாக நடத்த ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து நீங்கள் போங்க. உங்களை தாங்கி நடத்துவார். உங்களை இடற விட மாட்டார், தள்ளாட விட மாட்டார், தடுமாறி விழ விட மாட்டார், தாங்கிக் கொள்ளுவார். அதோடு மாத்திரமல்ல, உங்களை காத்து கொள்வார். எந்த தீங்கும் நம்ம மேற்கொள்ளாதபடிக்கு நம்மை காத்து அழகாக நடத்துவார். உங்களை அவ்விதமாக கர்த்தர் நடத்துவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ஐயா, உன் காலை தள்ளாட ஒட்டார்னு எழுதியிருக்கிறது. உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. இந்த நாளில் இது வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை தாங்கி நடத்துங்க. இன்றைக்கு ஒரு வல்லமை இறங்கட்டும் அப்பா. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஐயா. என்ன நன்மை எதிர்பார்த்திருக்கிற நன்மைக்கான வாசலை தரங்க. அமேனப்பா. எல்லா நெருக்கங்கள் மாறட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இறங்கி உதவி செய்ய, நெருக்கத்தை விடுவித்து விசாலத்தில் நிறுத்தி மகிழ பண்ண ஜெபிக்கிறோம். வல்லமை இறங்குவதற்காய் சோதனை இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுகிற அன்பு காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பரே நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.